ஒரு காரியம் பெருமை. இந்த நாட்கள்ல அதுவும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இருக்குது. அது எப்படிப்பட்ட பெருமை பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்திலே கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே ஒரு பெருமை. ஆமா, அது நமக்கே தெரியாம நமக்குள்ள அந்த பெருமைகள் வரும். நாங்கத்தான், எங்களை தள்ளி யாருமே பரலோகம் போக முடியாது, நாங்க மட்டும்தான் போவோம். பாருங்களேன், நிறைய இடங்கள் இப்படி சொல்றாங்க. காதுகள் கேட்கிறேன். கர்த்தருடைய இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதிகமாக கேள்விப்படுகிறோம். இந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் போவார்கள், வேற யாருமே போக மாட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி செத்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள்லாம் நரகத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படித்தானே உங்களுடைய கணக்கெல்லாம்? கர்த்தர் சொல்லுகிறார், யாரை நியாயம் தீர்க்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் பைபிள் வசனத்தின்படி இப்பொழுது இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இப்படி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் போக மாட்டார்கள். இப்படி நம்ம எச்சரிக்கலாமே தள்ளி தனி நபரை சுட்டி காட்டி இவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள், இவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் சொல்ல முடியாது. சில சபைகள் அப்படி இருக்கிறது. நாங்கத்தான் பரலோகம் போவோம், எங்களை மாதிரி பரிசுத்தம் யாருமே கிடையாது. ஆனா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இருந்துட்டு உள்ள அசுத்தத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிற கூட்டங்கள் ஏராளம். ஆனா கேட்டான்னா நாங்கத்தான் போவோம். பெந்தேகோஸ்தே சபைகள்ல இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியங்கள், நாங்கத்தான் போவோம். வெள்ளைன்னு சொல்லையா போட்டுட்டு போவாங்க, நாங்கத்தான் போவோம்னு. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பரிசுத்த முத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு சில கூட்டங்கள் இப்படியாக சுத்தி கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் விரும்பவில்லை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. சில காரியங்களை கேள்விப்படும் பொழுது மத்த யாருமே போக மாட்டாங்க, பரலோகம் யாரும் போக மாட்டாங்க, இங்க வாருங்க, இதுதான் சத்தியம், இங்க இருக்கிறவர்கள் தான் போவார்கள் என்று ஒரு சில கூட்டங்கள் இப்படி சுத்தி கொண்டிருக்கிறது. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அங்கே முத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லவில்லை, அங்கே முத்துக்கள் இருக்கிறார்கள். நீ போவ நான் போவேன் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வீட்டில் எந்த ஒரு இடத்துல, ஒரு அறை வீடா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு உண்மையும் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவார்கள், நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. எங்கே 2-3 போர் எம் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்க கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல, இந்த கட்டிடத்துல, இந்த சபையில, இந்த ஆலயத்துலதான் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் எங்கேயுமே சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாய் என்றால் அங்கே நான் இருக்கிறேன், நான் உன் வருகையிலே உன்னை நான் எடுத்துக்கொள்வேன் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். அதுல இந்த கட்டிடத்துக்குள்ள இருந்தாதான் நான் வந்தா அவனை தூக்கிட்டு போவேன், அந்த ஆலயத்துல இருந்தாதான் அவனை நான் தூக்கிட்டு போவேன், அப்படி கிடையாது. அது பெருமை என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாராவது உங்களை பார்த்து சொன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து சொன்னா சொல்லுங்க, எங்க சபைக்கு வாங்க, எங்க சபை தான் பரலோகத்துக்கு போகும்னு சொன்னா சொல்லுங்க அவங்கள்ட்ட.